தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போலி ஆதார் அட்டைகளுடன் வங்கதேச இளைஞர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது திருப்பூர் மாவட்டம் அதிகபட்சமான தொழிலாளர்களை உள்ளடக்கிய ஒரு நகராக விளங்கி வருகிறது. ஏராளமான பனியன் நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதிகபட்ச தொழிலாளர் தேவையின் காரணமாக வடமாநிலங்களிலிருந்து ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் முறைகேடாக உரிய ஆவணங்கள் இன்றி தங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது. கடந்த மாதங்களும் கூட பலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்திருக்கக்கூடிய குன்னாங்கல் பாளையம் டிகேடி மில் பகுதியில் வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கியூ பிரிவு போலீசார் மற்றும் பல்லடம் போலீசார் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது உரிய ஆவணங்கள் இன்றி, அதாவது போலியான ஆதார் அட்டைகள் உள்ளிட்ட ஆவணங்களை பயன்படுத்தி 26 வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருந்ததாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 26 பேரையும் கைது செய்த போலீசார் தற்பொழுது பல்லடம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடமிருந்த ஆதார் அட்டை போன்ற இந்திய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும், போலியான இந்திய ஆவணங்களை பறிமுதல் செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.